பார்போற்றும் பதிரு யுத்தம் நடந்த மாதம், தீய பகை வீழ்த்தி வெற்றி கனியை பெற்ற மாதம், இனிமையான இஃப்தார் இருக்கும் மாதம், கெட்ட ஷைத்தானை ஓடவோ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வஸல்லம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் 'உக்தத்தம் மின் லிசானி யஃகஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العظيم. عن أنس رضي الله تعالى عنه قال: جميع القرآن على عهد رسول الله صلى الله عليه وسلم أربعة كلهم من الأنصار: أبي بن كعب ومعاذ بن جبل وزيد بن ثابت وأبو زيد. فقال نبينا صلى الله عليه وسلم صدق رسول الكريم. ஒரு 20க்குலாம் 11, 20, 25க்குள்ள முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நியத்துல தான் ஆரம்பிச்சிட்டு இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் ஒரு 10 நிமிஷம் தான், 10 நிமிஷம் காமினார் அவ்வளவுதான். படைத்தோனை போற்றி புகழ்ந்த வண்ணம் இன்னும் அவனின் தூதர் நமது நாயகர் காத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி என்னும் சமாதானம் அடை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றைய இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு, அதாவது ரமலான் பிறை 27 நிகழ்ந்த நிகழ்வுகள், ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு நிகழ்ந்த நிகழ்வுகள், இந்தியர்களுக்கு நிகழ்ந்த நிகழ்வுகள். முதல்ல இஸ்லாமியர்களுக்கு நிகழ்ந்த நிகழ்வுகள், அது எப்படி ஏற்பட்டது, அதனுடைய கோரிக்கைகள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். முதன்மையான ஆசிரியர்கள் குறிப்பிட்டு சொன்னது போன்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபை இறக்கியது இந்த நாள். இந்த நாளில் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபை இறக்கினான். ஆனால் கத்ருடைய இரவை மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. லைலத்துல் கத்ருடைய இரவை மறைத்து வைக்கின்றான். ஏன் அல்லாஹ் மறைச்சு வச்சான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுதான். அறிவிச்சு அதை சொல்றதுக்காக வேண்டி மஸ்ஜித் நபவியில் இருந்து வெளியே வர்றாங்க. வெளியே வர்றப்ப என்ன ஆகுது? சிலர்கள் சர்ச்சை செய்து கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? பயான் பேசுறப்ப சரி, அல்லது ஏதாவது கொண்டு இருப்போம், துலகாந்திக்கு வெளியே சர்ச்சை பண்ணிட்டு இருப்போம், ஏதாவது பேசிட்டு இருப்போம். இது போல நிகழ்வுகள் எழுத, இது போல மஸ்ஜித் நபவிக்கு வெளியே 2 சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடின் காரணமாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய உரத்த குரலில் அவர்களுடைய சத்தங்கள் உயர்ந்து விட்டது. சண்டை போட்டாங்க. அது சண்டை கிடையாது. அதான் நம்ம நல்லா வரணும். 2 சஹாபாக்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள் சொல்லுவாங்க. சண்டையில அவங்க நீ போ நான் போ வார்த்தைகளை விட்டு, அல்லது வார்த்தை தகராறோ அல்லது அழுகை தகராறோ இதெல்லாம் கிடையாது. அவர்கள் மார்க்கத்துடைய சம்பந்தமாகத்தான் இவங்க 2 நபர்களுக்கு மத்தியில் காரசாரமாக விவாதம் செய்து கொண்டிருந்தார்கள். இதன் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வர்றாங்க. வந்த பொழுது பார்க்கிறாங்க, என்னப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வளர்த்து முடிக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா இந்த லைலத்துல் இரவை அறிவிச்சிருந்தா நான் உங்களுக்கு சொல்லலாம்னு வந்தேன். ஆனா நீங்க இங்க பேசிட்டு சச்சரவு பண்ணிட்டு காரணமாக எல்லாம் என்ன பண்ணுச்சு. பயான் பேசுறவங்க ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க, பிரசன்ன பண்ணிட்டு இருக்கவங்க மத்தியில் முன்னாடி இருக்க நம்ம விளையாடிட்டு இருந்து அல்லது நீங்க பேசிட்டு இருந்தா இவங்களுடைய கான்செப்ட் எல்லாம் அந்த என்ன கருத்துக்களை சொல்ல வருகின்றார்களோ, முக்கியமான கருத்துக்களை சொல்ல வந்ததெல்லாம் மறந்து போயிருங்கிறத விட அவங்களுக்கு அந்த மைண்ட் மென்டாலிட்டி ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகி அவங்க சொல்றதை மறந்துடுவாங்க, விட்டுவாங்க. டாக்டர் ஆசிரியர் முடிச்சுட்டு போயிருப்பாங்க. அப்ப கவனங்கள் இருக்கும் பொழுது பேசுவதற்கு ஆர்வங்கள் கூடும். நீங்கள்
அங்கே மறக்கடிக்கப்பட்டது. அதுவும் ஒரு நன்மையும் தான். ஏனென்றால் மனிதன் அந்த கடைசி ஒற்றைப்படையான இரவுகளில் அமல்களை தேடிக்கொண்டே இருக்கட்டும். எல்லாரும் நான் கடைசி ஒற்றைப்படை இரவுகளும் அமல்களை தேடிக்கொள்ளட்டும் என்பதற்காக தான். இது குர்ஆன் ஷரீஃப் இறக்கப்பட்டது. இந்த 27வது நாளன்று குர்ஆன் ஷரீஃப் இறக்கப்பட்டது. ரமலான் இரவன்று இந்த குர்ஆன் ஷரீஃப் இறக்கப்பட்ட போது முதன்மையான வசனங்கள் இக்ரானுடைய வசனம் இருக்குது. அதற்கு பின்னால் தொடர்ச்சியாக நேற்று நாம் பார்த்தது போன்று 20 ஆண்டு காலங்கள் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. 114 சூறாக்கள் இறங்குகின்றது. இதை கடைசி சமயத்தில் ரசூலுல்லாஹி கடைசி ரமலானுடைய சமயத்தில் முழுமையாக ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அவர்கள் ஓதி காண்பித்தார்கள். இவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு காலத்தில் இதை கோர்வை செய்வதற்காக இந்த குர்ஆன் ஷரீஃபை எழுதி வைக்கிறதுக்கு இதை பாதுகாத்து வைக்கிறதுக்காக வேண்டி சில சஹாபாக்கள் நியமிச்சிருந்தாங்க. அந்த சஹாபாக்கள் உள்ளவங்க தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். முஸ்லிம் ஷரீஃபில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ் 4 சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிச்சிருந்தாங்க. அந்த 4 நபர்களுமே அன்சாரிகள், அன்சாரி சஹாபாக்கள். அந்த 4 சஹாபாக்கள் யாரு? உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த 4 நபர்கள் தான் குர்ஆன் ஷரீஃபை எழுதி வைப்பார்கள். இவங்க எதுல எழுதி வைப்பாங்க? காகிதத்தில் எழுதி வச்சாங்க. காகிதம்லாம் கிடையாது. அப்ப இவங்க இலைகளிலும் தோள்களிலும் அதே போன்று எலும்புகளிலும் அதுபோன்று இருக்கக்கூடிய வஸ்துக்களில் எழுதி வைத்தார்கள். தோல், எலும்பு, இலைகள், இலைதழைகளில் எழுதி வைப்பது இது போன்ற விஷயங்கள் குர்ஆன் ஷரீஃபில் எழுதி வச்சிருந்தாங்க. ஆனா கோர்வை என்பது கிடையவே கிடையாது. நல்லா வளர்ந்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒண்ணு நான் செய்ய மாட்டேன், நான் இந்த ஹதீஸ்ல இருக்கா அது செய்யக்கூடாதுன்னு சொன்னா வாரத்தில் சொன்ன இந்த குர்ஆன் ஷரீஃபை அவங்க எடுத்து ஓத முடியாது. ஏன் அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோர்வை செஞ்சு கொடுக்கல. நமக்கு இதுவரை அல்ஹம்து சூரா முதலாவது, பக்ரா சூரா இரண்டாவது, கடைசி சூரத் நாஸ் லாஸ்ட் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோர்வை செஞ்சு கொடுக்கவே இல்லை. முழுமையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 4 சஹாபாக்களை எழுதுவதற்கு சொல்லியிருந்தாங்க. எழுதி வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் கோர்வை செய்து தரவில்லை. எப்ப கோர்வை செஞ்சாங்க அப்படின்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல ஒரு போர் நடக்குது. ஒரு போர் நடக்கக்கூடிய சமயங்களில் அதுல 70 ஹாஃபில்கள் குர்ஆனை முழுமையாக மனனம் செய்திருந்த 70 ஹாஃபில்கள் மரணித்து விடுகின்றார்கள், ஷஹீதாகிறார்கள். அப்ப சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று கூட்டப்பட்டு கேட்கப்படுது, இப்ப நீங்க இவ்வளவு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா குர்ஆன் ஷரீஃப் முழுமையாக அழிஞ்சிருமே, என்ன செய்யுது அப்படின்னு பயப்படுறாங்க. ஏன்னா ஹாஃபில்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபை அதை ஹாஃபில்களுடைய உள்ளங்களில் பாதுகாக்கின்றான். அதனுடைய அர்த்தங்களை ஆலிம்களினுடைய வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறான். இந்த 2 விளக்கங்களும் சரி, அதனுடைய வார்த்தைகளும் சரி, அல்லாஹ் தஆலா 2 பேர் மூலமாக பாதுகாக்கிறான். இப்ப ஹாஃபில்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறான்னு சொல்லியிருக்காங்க ரசூலுல்லாஹ். இப்ப ஹாஃபில்கள் என்ன செய்யறாங்க? இறந்துட்டாங்க. இது போன்று ஒவ்வொரு போர்க்களத்தில் ஒவ்வொரு சமயத்தில் இறந்துட்டாங்க, என்ன செய்யறது அப்படின்னு உடனே ஆலோசனை நடத்துகின்றார்கள். அந்த ஆலோசனையில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆலோசனை சொன்ன பொழுது அவங்க தயங்கினாங்க. முதல்ல செய்யறதுக்கு முன்னாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒன்றை எப்படி நான் செய்வது என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அச்சப்பட்டாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்ல நம்ம இதை செய்வோம் அப்படின்னு சொன்னோம்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதற்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல 114 சூறாக்களாக வரிசைப்படுத்தப்பட்டு இன்னும் நமக்கு வரிசைப்படுத்தப்பட்டு இந்த குர்ஆன் ஷரீஃப் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல தோல்
சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் தான் இந்த பணியை கோர்வை செய்யக்கூடிய பணியை வந்து கொடுக்கிறாங்க. இதுக்கு தலைமையாக யார் போறாங்க, இவங்க போறாங்க. அப்ப மக்கள்கிட்ட எல்லாம் புது அறிவு பண்ணப்படுது. உங்களுடைய எதெல்லாம் நீங்க குர்ஆனுடைய வசனங்கள், குர்ஆனுடைய ஆயத்துகள் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு எல்லா பேரும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை அவர்கள் சொல்லிட்டார்கள். ஸைத் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் ஒவ்வொரு ஆயத்தையும் குர்ஆனுடைய ஆயத்துதானா என்பதை உறுதி செய்வதற்கு 2 சாட்சிகள் அதற்கு முன்மொழிந்ததற்கு பின்னால் தான் நான் அதை பதிவு செய்வேன் என்பதாக ஸைத் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். ஒவ்வொரு வசனங்களையும் ஒவ்வொரு ஆயத்துகளையும் சொல்றாருன்னா இவங்க வந்து சொல்லல, ஏன் இந்த வசனம் இருக்கு, இந்த ஆயத்துக்கு கொண்டு கொடுத்தாங்கன்னா அதுக்கு 2 சாட்சிகள் வேண்டும். இது ரசூலுல்லாஹி சொல்லியிருக்காங்களா, இது ஓதி காட்டினாங்களா, இது இறங்கப்பட்டது சொன்னாங்களா அப்படின்னு கேட்டுதான் நான் என்ன செய்வேன், இதை பதிவு செய்வேன். ஆனா ஒரே ஒருவருடைய சாட்சிகளை மட்டும் ஸைத் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஆயத்துக்களை எல்லாம் 2 சாட்சிகளை வாங்கித்தான் பதிவு செய்து கொண்டிருந்தேன். ஆனால் மினல் முஃமினீன ரிஜால் என்ற ஆயத்து மட்டும் ஹுஸைமா ரலியல்லாஹு தஆலா அன்சாரி சஹாபி ஹுஸைமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஒரே ஒரு சாட்சியை தான் நான் எடுத்தேன். எந்த மினல் முஃமினீன ரிஜால் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயத்தை மட்டும் இவங்க ஒருத்தவங்களுடைய சாட்சி தான் இருந்தேன். அதை ஏன் என்ன அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுஸைமாவுடைய சாட்சி 2 பேருடைய சாட்சிக்கு சமமானது என்பதாக சொன்னார்கள். அதன் காரணமாக நான் என்ன செஞ்சேன், அவங்களுடைய அப்படின்னு இவங்க 114 அத்தியாயங்களாக கோர்வை செய்யப்பட்டு எலும்புகளில் தோள்களில் அச்சங்கள் இல்லை நல்லா வளரணும். ஏன்னா இதோடைய விஷயம் நம்ம தெரியாமல் இருக்கிறதுனால குழம்பி இருக்கோம். எவ்வளவு செஞ்சு கொடுத்தாங்க. கொடுத்த உடனே இதை எப்படி வச்சுட்டு இதை பிரதி எடுக்க முடியல, அப்படி வாங்கி வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்து யாரும் கலிபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சலாப்பட்டது அவங்க செஞ்சாங்க பார்த்துருக்கீங்க. அவருடைய கரங்களுக்கு இது செல்கின்றது. இவங்கள்ட்ட சொன்ன மெய் என்ற பிரதி எடுக்கிறார். அப்படியே இவங்க பிரதி எடுக்காமல் வச்சுட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மறைவுக்கு பின்னால் இது யார் கைக்கு செல்கிறது என்றால் உம்மஹாத்துல் முஃமினீன் என்று சொல்லக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர்கள் ஒருவரான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகளாக இருக்கக்கூடிய அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கரங்களுக்கு இது போய் சேருது. இவர்களுக்கு இந்த பிரதி வந்த உடனே இதை வச்சிருக்காங்க, ஒரே ஒரு பிரதியாக தான் வச்சிருக்காங்க. இதற்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் தான் என்ன ஆகுது, இந்த பிரதி வந்து அச்சிட்டு பிரதியாக முதன்மையாக அழித்தது யார் அப்படின்னா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலம். நம்ம அதான் திராவிடனுடைய அந்த தஸ்மீர் ஒன்று சொல்லுவோமே, ஜாமியுல் குர்ஆன் ஹாமியுல் ஹயாயுல் ஈமான் இன்னுரை என்பதாக உஸ்மான் மாஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னே. ஜாமியுல் குர்ஆன் குர்ஆனை ஒன்று சேர்த்தார்கள் என்றால் குர்ஆனை அவர்கள் ஒன்று சேர்த்து இதனுடைய பிரதிகளை எடுத்துக் கொடுத்தார்கள். அதற்கு பின்னால் தான் இது முஸ்ஹாபுல் உஸ்மான் உஸ்மானி என்பதாக இதற்கு பெயர்கள் வந்து 7 பிரதிகளாக இவர்கள் ஆக்கியிருந்தார்கள். 7 பிரதிகளை இருந்து ஒவ்வொன்றே வந்து ஒவ்வொரு இடத்திற்கு ஒவ்வொரு நாட்டிற்கு அனுப்பினார்கள். அதில் வந்து இன்னைக்கு இருக்கு உஸ்பெகிஸ்தான் என்று சொல்லக்கூடிய நாட்டில் முஷாத் அலி என்று சொல்லக்கூடிய இடத்தில் வந்து இன்னும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்அப் உஸ்மானி என்று சொல்லக்கூடிய உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய எடுத்து கொடுத்தாங்க பிரதி. அந்த பிரதி இந்துமான்களை கண்காணித்து அவர்களுடைய இதை பாதுகாக்கப்பட்டு வச்சிருக்காங்க. 7 பிரதிகளும் ஒன்றாக இருக்கு. ஐரோப்பா நாடுகளுக்கு எடுத்து செல்லப்பட்டது. இது யார் எடுத்து சென்றாங்க, தளபதி தாரிக் அவர்கள். இவங்க தான் என்ன செய்யறாங்க, இதை எடுத்துட்டு போறாங்க. ஸ்பெயின் நாட்டிற்கு குர்ஆனின் ஒளி மக்கள் உள்ளத்தில் பாய்ந்தது. அங்கே சுற்றுப்பயணம் சென்ற மார்ட்டின் லூதர் எனக்குரிய இந்த நபர் என்ன செய்யறாரு, குர்ஆனுடைய பிரதியை தன்னுடன் ஜெர்மனிக்கு எடுத்து செல்கின்றார். அதனால் ஈர்க்கப்பட்ட அவர் சிறை வழிபாடுகளை எல்லாம் இவர் போய்கிட்டு அதுக்கு முன்னாடி அங்க அவரும்
4 அத்தியாயங்களாக கோர்வை செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காரணத்தால் பிரதியாக அச்சுப்பிரதியாக கொடுக்கப்பட்டது. இன்று எப்படி இருக்கிறது? சபா தாரியம் என்று சொல்வார்கள். 6 விதத்தில் ஒரு மகளுக்கு குர்ஆனை 6 விதங்களில் ஓதலாம் என்பதாகவும் குறிப்பிடப்பட்டு சொல்லப்பட்டது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட இந்நன்னாளில் தான் இஸ்லாத்திற்கு எப்படி நம் வெற்றிகளை கொண்டோமோ, இங்கே இஸ்லாமியர்கள், இந்திய நாட்டில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் மாபெரும் பாடுபட்டு இவர்களுடைய முயற்சிகள் செய்து கொண்டிருந்தார்கள். எதற்கு? இந்தியா வெற்றிக்காக வேண்டி. அந்த வெற்றியும் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டது, சுதந்திரம் கிடைக்கப்பட்டது ரமலானுடைய மாதம் பிறை 27 தான் சுதந்திரம் இந்திய நாட்டிற்கு கிடைக்கப்பட்டது. இன்னைக்கு ஒரே ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி, அல்லாஹ்வுடைய வக்ஃபுடைய சொத்துக்களை அதை தடுக்கக்கூடிய, அழிக்கக்கூடிய, நீத்து போகக்கூடிய ஒரு சட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்ததை இன்று அந்த மசோதாவை எதிர்க்கின்றோம் என்பதாக, அந்த மசோதாவை ஏற்றுக்கொள்வதில் எதிர்க்கின்றோம் என்பதாக சொல்லிக்கொண்டு இதே நாளன்று இங்கே நம்முடைய தமிழகத்துடைய சட்டசபையில் அதில் ஏற்றப்பட்டிருக்கின்றது. ஏனென்று தெரியுமா? அவருடைய தந்தையின் பெருமைக்காக வேண்டி நான் சொல்லவில்லை, அரசியலை இங்கே பேசுவதற்கு விரும்பவில்லை. இருந்தாலும் எதுவுடைய அபராதங்கள் எங்கே வந்து காட்டுகின்றது என்பதுதான். கலைஞர் முதன்முதன்மையாக இந்த நீதி கட்சிக்குள் உள்ளே நுழைந்து தான் ஒரு பிரதியாக சேரும் பொழுது அவர்கள் ரமலான் பிறை குழந்தைகள் எல்லாம் சென்றிருக்கின்றார். இது வரலாறு. அல்லாஹ் தஆலா ரமலானுடைய பிறை, ரமலானுடைய அந்த லைலத்துல் இரவை எதிர்பார்ப்புகளாக இருக்கின்றோமே, அதில் எந்த ஒரு நன்மைகள் செய்யும் பொழுது, ஒரு காரியங்கள் செய்யும் பொழுது கூட அல்லாஹ் தஆலா அதன் மூலியமாக, அதனுடைய அபராதத்தின் மூலியமாக எல்லாரும் நன்மைகளை ஏற்படுத்தி தருவார் என்று ஒரு நன்மை. அவர் இஸ்லாத்திற்கு புறம்பாக இஸ்லாத்தில் இல்லை, ஈமானில் இல்லை என்று சொன்னார்கள் கூட, அவர்கள் மூலியமாக இந்த இஸ்லாமியர்களுக்குரிய இந்த ஒரு சட்டத்தை ஏற்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா இந்த ஒரு நாளை வெற்றிகரமாக அந்த சட்டங்களை நீர்த்து போகும் அளவிற்கு, அந்த சட்டங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கும் அளவிற்கு அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. அதற்கு யார் முயற்சி செய்கின்றார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தையும் நசீபாக்கி தருவானாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வுடன் துஆ செய்வோம். எங்களுடைய நாள் துஆக்கள் அதிகம் நான் கபூல் செய்யக்கூடிய ஒரு இரவாகும் எங்களுடைய இரவுதான். நான் மெயினாக முக்கியமாக கேட்கக்கூடியது பலஸ்தீனர்களுக்காக துஆ செய்யுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட துஆக்களும் அவர்களை முன்வையுங்கள். அவர்களுக்குரிய ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நீங்கள் முன்வைத்து கேளுங்கள். வல்லல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூல் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திக, வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹானல்லாஹ்.